அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்று ஜெர்மனியில் காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் கம்மிலுள்ள ஆலயத்தில் கலாச்சார விழாவுக்கு வந்திருக்கின்றோம். இதற்குரிய நிகழ்வுகள் நிறையவே நடந்தன. இதற்கு முன் காணொளிகளில் இதை பார்த்திருப்பீர்கள். அடுத்தடுத்த இந்த காணொளியில் அதில் வராத நிகழ்வுகளை இந்த காணொளியில் நீங்கள் காணலாம். மனிதனுக்கு பெரிய எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம். போக போக கடவுளே வீட்டு வாசலுக்கு முன்னால் வந்துட்டா ஒரு அர்ச்சனை செய்கிற மாதிரி வருவோம் அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்குது. அவ்வளவுக்கு சோம்பேறித்தனம் பாருங்க. வீடு விட கடவுளை கொண்டே முன்னால் சுவாமி வந்திருக்கிறார், அர்ச்சனை செய்வதற்கு மேலே போகணும். அப்படி இது இல்லை. சுவாமியை நாங்கள் தேடி போக வேண்டும், கலாச்சாரத்தை தேடி நாங்கள் வளர்க்க வேண்டும். அப்படி வளர்ந்து மற்றவர்களையும் வளர்க்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த மேடை வருஷத்திலே 2 நாட்கள் ஃப்ரீயாக எல்லாருக்கும் தரப்பட்டுள்ளது. ஆனால் யாரும் அவசரப்படாதீர்கள். 1 மணி நேரம் லேட்டாக போனால் கூட பரவாயில்லை. நான் நிச்சயமாக கடைசி ப்ரோக்ராம் நடக்கிற வரைக்கும் இருந்து பார்ப்பேன். அதனால் தயவு செஞ்சு பொறுமையாக இருங்கள். நிகழ்ச்சிகள் ஆர்வமாக இருக்கின்றன. இந்த மண்டபம் உங்களுடைய மண்டபம் நினைத்து தனியே இதுக்கு மட்டுமில்லை, திருமணம் செய்து கொள்ளலாம். பாருங்கள், இந்த மண்டபத்தை கட்டினா திருமணம் செய்யலாம், நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்யலாம்னு சொல்லி பாரம்பரியமாக எல்லாம் கொடுத்தோம். ஆனால் இதையும் எப்படி பயன்படுத்துறது தெரியாமல் என்ன செய்ய, இந்த பரமாத்மா குருவும் 5 சிஷ்யர்கள் எடுத்து கதை இருக்கு, நீங்கள் படிச்சீங்களுடைய ஒரு பெரிய குரு. அவருக்கு மட்டி மடையன் மொக்கன்னு சொல்லி ஒரு 5 சிஷியா குதிரை முட்டை வாங்கிக்கிறதுனால அது ஒரு விஷயத்தை சரியாக சொல்கிறேன். நானும் பல முறை சொல்லுவேன், இந்த மண்டபத்துடைய கோஸ்ட் என்ன, நீங்கள் கல்யாணம் செய்யறா என்ன, எவ்வளோ செய்யறா என்ன, இதை கேட்டுட்டு அங்காடவே மாற்றி சொல்கிறேன். அவர் இன்னொரு மாதிரி சொல்கிறார். இவர் 9 அவர் 90, அவர் 90 அடுத்தவர் 900, அடுத்தவர் 900 மற்றவர் 9000. இந்த 7 மாதிரி. ஆக தயவு செஞ்சு நல்ல விஷயங்களுக்கு தடை போடாமல், நல்ல விஷயங்களை தடுக்க விடாமல் நல்ல முறையில் நடப்பதற்கு ஒத்தாசை பண்ண வேண்டும். அவர்கள் தான் தேவர்கள், மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். நல்ல காரியங்களுக்கு யார் தடை போடுகிறார்களோ, இடங்கூறு பண்ணுகின்றார்களோ அவர்கள் அசுரர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்வு உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்போடும், மாணவிகள், ஆசிரியர்கள், அந்த மாணவ மாணவர்களுடைய பெற்றோர்கள் ஆகிய உங்களோடும், எங்களுடைய ஆலய தொண்டர்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த நிகழ்வுகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்காக ஒலிபெருக்கியை திரு அமதலிங்கம் அவர்கள் கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இந்த நிகழ்வுகளை பல பேர் நீங்கள் டிவி, யூடியூப் சேனல் போன்றவர்களை எடுத்து போட இருக்கின்றீர்கள். அறிவிப்பாளர் திரு சீலன் அவர்கள் இங்கே அறிவித்துக் கொள்வார்கள். கூட நானும் அவரோடு தொடர்ந்து பணியாற்றுவேன் என்பதை கூறிக்கொண்டு, இன்றைய தினம் திரு செல்வா அவர்கள் வர முடியாத சூழ்நிலை காரணமாக அவர் வரவில்லை. இன்னும் வேறு சிலர் தங்களால் வர முடியவில்லை என்று சொல்லி அறிவித்து தந்திருக்கின்றார்கள். எது எப்படியானாலும் நிகழ்வுகள் ஓரளவு சிறப்பாக நடக்கும் என்று சொல்லி கூறி, திரு சீலன் அவர்களை மேடைக்கு வந்து அடுத்த நிகழ்வை நடத்தி செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பெரியண்ணனின் நடனம் ஒவ்வொரு வருடம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இன்று அவர் பெற முடியவில்லை. இருந்தாலும் கூட அவருக்கு மாணவி ஒருவருக்கு நடனம் வழங்க இருக்கின்றார். இதோ நடனம் ஆரம்பமாகின்றது. புஷ்பாஞ்சலி.
வணக்கம் அண்ணா. உங்களை எல்லாருக்குமே இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால், நீங்கள் கூடுதலாக இலவன்சராக எல்லா இடங்கள்லையுமே அந்த கடமையை செய்து கொண்டு வருகின்றீர்கள். எவ்வளவு வேலைப்பள் இருந்தாலும் அதை செய்து கொண்டு வருகின்றீர்கள். அதற்கு முதல்ல மிக்க நன்றி உண்மையில். அத்தோடு உங்களை ஒரு சில கேள்விகள் கேட்க இருக்கின்றேன். இந்த கலாச்சார விழாவுக்கு எப்போ நடந்தாலுமே உங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளோ காலமாக இந்த கலாச்சார விழா நடக்கின்றது? அது இந்த வளர்ச்சி எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நினைக்கின்றீங்க? நிச்சயமா நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த கலாச்சார நிகழ்வை துவங்கணும் ஐயா நாங்கள் ஒரு முதலில் யோசித்தோம். ஆலயம் வந்து இப்போ 32 வருஷங்களுக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது ஆலயம் கட்டி. ஆனால் நாங்கள் ஒரு கலாச்சார மண்டபம் அமைக்க வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு நீண்ட காலமாக இருந்தது. அது மட்டுமில்லை, நாங்கள் ஆரம்பத்திலே கலாச்சார நிகழ்வுகளை வருடந்தோறும் 2 நாள் நிகழ்வாக நடத்தி இருக்கிறோம். இன்னும் நாளைக்கும் இந்த நிகழ்வு இருக்கின்றது என்று நடைபெறுகிறது. அது மட்டுமில்லை, இந்த நிகழ்ச்சி என்னத்துக்காக சொன்னால், எமது கலைஞர்கள், அதாவது ஈழத்து கலைஞர்கள் அவர்கள் பாதைகள் மாறக்கூடாது என்ற நோக்கத்தோடு கலை கலாச்சாரங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ஆரம்பத்திலிருந்து அந்த அப்படி தொடங்கிய காலங்கள் 13 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எமது கலைஞர்களுக்கான ஒரு அமைப்பு, ஒரு களமாக அமைந்திருக்கிறதாக அப்படி ஒரு களத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் தான் அதில் முயற்சித்து ஐயா கேட்டபொழுது ஐயா அதுக்கு சம்மதித்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முதல் ஒரு வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் தான் எங்களுடைய உண்மைதான். ஏன்னா மக்களை ஒரு அலுவல் இதுகளுக்குள்ள உட்படுத்தி வச்சிருக்கேக்கில்ல, அவர்கள் கிட்ட இதுகளுக்கு திரும்பாமல் அவரை நல்வழிப்படுத்துறதுக்கு உண்மையில நல்லொரு வழி அமைச்ச இடம். ஏன்னா நாங்க வாழுகின்ற இடம் அப்படியான ஒரு இடமா இருக்கின்றது. இன்னொரு கலாச்சாரத்துக்கு உட்பட்டு வாழைக்குள்ள நிறைய கஷ்டங்களை சந்திச்சு போக வேண்டி இருக்குது. சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்திருப்பீர்கள் எப்படிப்பட்ட கலைஞர்கள் எவ்வளவு ஒரு சிறப்பாக நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருந்தார்கள். முன்மையிலே பார்க்கும்போது கண் கலைஞர்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்திய கலைஞர்களுக்கு ஈடாக இன்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் இந்திய கலை கட்டிய, அதாவது ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இங்குள்ள ஆசிரியர் கலையை வளர்ப்பதற்கான ஆசிரியர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் அதை விட பெற்றோர்களுக்கு ஒரு அக்கறை வேண்டும். பெற்றோர்கள் அக்கறை விருப்பப்படாட்டால் இவ்வளவு தூரம் கொண்டு வர முடியாது. நீங்க சொல்றீங்க, பெற்றோர்கள் கூடுதலாக அவர்களுக்கு முயற்சி எடுத்து இங்கே வளரும் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட கலை நிகழ்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டும். அதாவது தமிழை வளர்க்க வேண்டும், தமிழை வளர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகளையும் கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இன்றைக்கு இந்த மேடை அமைந்திருக்கிறது. மேடையில் ஒரு சிறப்பான எல்லாரும் சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து கலைஞர்கள் சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்வதுன்னு சொல்லி அவ்வளவுக்கு பாராட்ட வேண்டும். எங்க இருந்த எல்லாமன்னா இங்க வந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு கூட தென்னிந்திய கலைஞர்கள் கூட இங்கே வந்து நடனங்களை வழங்கியிருந்தார்கள். தமிழ் கலைஞர்கள் கூட வந்திருக்கிறார்கள். இது போன்று எல்லோரும் இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அடுத்த நிகழ்வுகள் அடுத்த வருடம் 2 நாள் நிகழ்ச்சி இருக்கிறது. நீங்கள் வந்து நிகழ்ச்சிகளை தரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் 2 நாள் நிகழ்ச்சி நீங்கள் தாமதித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வருவதற்கு யோசிக்கிறீர்கள். என்ன காரணம்? இது ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு இடம். என்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே மேடை பயம் போக்குறதுக்கோ ஒரு தட்டி கொடுக்கறதுக்கு ஒரு இடம் அமைஞ்சிருக்கின்றது. அதை சரியான முறையில நாங்கள் அதை பாவிக்கலாம். நீங்க பாவிக்கலாம். வெகு விரைவில் நீங்கள் எல்லாரும் வெளிவிட்டு நீங்கள் எல்லாரும் வாங்குவோம். இதுக்கான தொடர்புகளை நாங்கள் தொலைபேசி இலக்கங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு தரலாம். இல்லை ஐயாவோட கதைச்சு காமாட்சி அம்மன் ஆலய குருக்களோட கதைச்சு நீங்கள் இந்த நிகழ்வுல வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுடைய நிகழ்வுகள் தாங்க. நாங்கள் 2 நாள் இல்லை 3 நாள் கூட நாங்கள் செய்ய தயாராக உண்மைதான். இப்படி கூட வரையில உண்மையில நேரத்தை கூட்டி நாங்கள் நாட்களை கூட கூட்டலாம். இதுல நான் பார்த்திருந்த போதுதான் காதுக்கு எத்துப்பட்டுச்சது. வேளினில இருந்து கூட இங்க வந்து இந்த நடன நிகழ்ச்சியை ஆசிரியர் தந்திருக்கின்றார். வேளிநகரில் இருந்து வந்தவர் அவர் வந்து ஆசிரியரால் அவருடைய அவாமர் இங்கே தற்பொழுது இங்கேதான் அவ இருக்கின்றார். அவ ஒரு எமது இடத்துல இருந்து 35 கிலோமீட்டருக்கு அங்கால தெக்குமன்ற இடத்துல இருந்து அவ அந்த நடனத்தை பழக்கி கொண்டிருக்கின்றார். அவன் கூட இங்க வந்து இங்க பிடித்துக் கொண்டது காரணம் சொன்னால், இந்த வெஸ்ட்பாலின் ஒரு நல்ல ஒரு இடம், ஆலயம், காமாட்சி அம்பாள் ஆலயம் நிறைய அலுவலர்களை செய்யக்கூடிய இடமாக அமைஞ்சிருக்கின்றது. இது ஒரு எங்களுக்கு ஒரு நிலைப்படுத்தக்கூடிய இடமாக அமைந்திருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் காதுகளில் மக்கள் எப்படி இதை பற்றி கூறுகின்றார்கள்? இந்த விடயம் பற்றி, கலாச்சார விழா இப்படி எல்லாரும் நடக்கிறத பற்றி. உண்மையிலே இது ஒரு வேறு விதமான கலாச்சாரம். இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா சினிமா சம்பந்தமான ஒரு நிகழ்வுகளும் இல்லை. இது ஒரு ஆன்மீகத்தோட கலந்த ஒரு கலை நிகழ்வாக அமைந்திருக்கிறது. அதுதான் எங்களுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சி. அதுதான் நானும் கூட இதோடய பயணித்துக் கொண்டிருக்கிறேன், ஆலயத்தோடய பயணித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆலயத்தின் தேர் திருவிழா இருந்தால் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகள் இங்கு தொகுத்துகள் வழங்குறதுக்கான நிகழ்வுகளை நான் இடம்பெற்று அது கூடிய நாட்டம் எனக்கு உண்டு. அவ்வளவுதான். மற்றது இன்னொரு கேள்வி, இப்போ வெளியில் இருக்கின்றவர்கள் நினைக்கலாம் தனியாக சிறுவர்களுக்கான நிகழ்ச்சி மட்டும்தானா இங்கே நீங்கள் இது எடுத்து நடத்துறீங்க, அல்லது பெரிய பெற்றோர்களோ அல்லது பெரியவர்களாக இருந்தால் ஒரு நல்ல கருத்துகள் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளா கொண்டு வரலாமா? உதாரணத்துக்கு பட்டிமன்றம். நிச்சயமா அது கூட நாங்கள் ஆரம்ப காலங்கள் நடத்தியிருந்தோம். பட்டிமன்றங்கள் பல நிகழ்ச்சிகள் நடத்தியிருந்தோம். நீங்கள் கூட நீங்க பாத்தீங்கன்னா நால்சர கச்சேரிகள் கூட சிறுவர்கள், அதில் நால்சர கச்சேரிகள் கூட இப்போ பெரியவர்கள் தான் வழங்கியிருந்தார். அப்படி பெரியவர்கள் நிகழ்ச்சிகள் இருந்தால் கச்சேரிகளாக கொண்டு வாருங்கள், நிச்சயமாக நாங்கள் இங்கே இடமளிக்கின்றோம். அடுத்த முறை அதுக்காகத்தான் நான் இப்போ தற்சமயத்துக்கு தான் உங்களோட கதைச்சு கொண்டிருக்கும் போது தான் எனக்கு அந்த ஐடியாவே தோன்றிச்சுது. இப்போ சிறுவர்களோட வரைக்குள்ள பெரியவர்களையும் உள்வாங்க இன்னும் கூடுதலான மக்கள் இங்கே வந்து கலந்து கொள்வார்கள். இன்னொரு முக்கியமான விடயம் என்று சொன்னால், நிகழ்ச்சி தருபவர்கள் தங்களது நிகழ்ச்சி முடிந்தவுடன் சென்று விடுகிறார்கள், உடனே போய் விடுகின்றார்கள். அது ஒரு கவலைக்குரிய விஷயமாக. ஏனென்றால் அடுத்தடுத்து செய்ய போறவர்களை இருந்து அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஊக்குவிக்க வேண்டும். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த முறை நடக்கும் போது அதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள், அதுக்கேற்றபடி செயற்படுவார்கள். மிக்க நன்றி. என்ன உங்களுக்கு அடுத்து அங்க நிகழ்ச்சி போக வேண்டி இருக்கின்றதால நான் இதோட முடிச்சு கொள்கின்றேன். மிக்க நன்றி. இன்னொரு முறை சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உங்களோட அழைத்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வை நகர்த்தி செல்கின்ற, அதாவது ஒரு டீம் இருக்கும். இந்த ஒரு ஃப்ளைட்னு சொல்லி சொன்னால் நீங்கள் பார்ப்பீங்க, விமானத்தில் எல்லாரும் போட்டு பார்க்கணும் இத்தனை பேரோடு சேர்ந்து இந்த ஃப்ளைட் பறக்க போகுது, இத்தனை அடி தூரத்திலே பறக்க போகின்றது, இன்னார் கேபிட்டன் இன்னார் உப கேபிட்டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு 2 நாளாக ஒரு ஆசை, எந்த ஒரு நிகழ்வானாலும் அதிலே நாங்கள் இயங்குகின்றவர்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வைக்கொண்டு எனக்கு ஒரு ஆசை. சில நேரங்கள்லாம் செய்ய முடியாமல் போகிறதுன்னு சொன்னால் எல்லாம் திக்கா நிற்பார்கள். தப்பு தவறி ஒரு ஆளை சொல்லி என்றால் யோசிப்பார்கள் என்று. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு பரவாயில்லை, ஆறு வந்தான வரட்டான இருக்கிறவர்கள் வரட்டும் என்ற அடிப்படையில் தயவு செஞ்சு இன்றைய தினம் இந்த புரோகிராமுக்கு நாங்கள் சேர்ந்து டீமாக இயங்குகின்ற அத்தனை பேரையும், முதலாவது என்னுடைய துணைவியார் அவர்களை நான் வேலைக்கு அழைக்கின்றேன். அவர்கள் இந்த உணவு பண்டங்களை போட்டு வந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஆசை மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வுகளுக்கு என்னோடு ஒத்துழைக்கின்றமையாலே அவர்களை நான் முதலில் வேலைக்கு அழைக்கின்றேன். திருமதி உதயகுமார் சிராணி என்று சொல்லப்படுகின்றவர் அவர். அடுத்து வந்து திருமதி அமுதலிங்கம் அவர்கள், மாலினி. ஒலி தந்து கொண்டிருப்பவர் திரு அமுதலிங்கம் அவர்கள். அமுதலிங்கம் மேடிக்கிறவர்களா? இன்றைக்கு தொழிலாளர் அவர்கள். அடுத்து
பிரியந்தன் வணக்கம். அடுத்து பல வகைகளிலும் பல சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நேரம் என்றாலும் உடம்பு நோ எந்த அழுப்பம் பார்க்காமல் எங்களோடு சேர்ந்து இயங்குகின்ற திரு மயூரன் அவர்கள், இந்துமதி தேவேந்திரம், அது வேறு என்னோட இன்றைக்கு இந்த டீமில் இயங்குகின்றவர்கள், இன்றைக்கு அறிவிப்பாளர் திரு சீலன் அவர்கள், திரு ரவிமாசன் அவர்களும் இந்திய இந்த டீமில் எங்களோடு சேர்ந்து இவ்வளவு பேரும் சேர்ந்துதான் நாங்கள் இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை உங்களுக்கு கௌரவம் எங்களுக்கு ஒத்தாசையானவர்கள் கௌரவமாக அவர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அதை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். 4 ஆண்டு காலமாக கிட்டத்தட்ட எத்தனை கணக்கில் நான் கோயில் ஆரம்பித்தது அவர் என்னோட அவர்கள் துறவியாரை பற்றி சொல்ல வேண்டாம். அது இந்த காலத்தில் என்னோட மக்கள் வரவேண்டியதானே, அது தவிர்க்க முடியாது. அடுத்து உத்தியோகம் மாறி அவர்கள் எல்லாருமே கடந்த காலங்கள் பல காலமாக தொடர்பு செய்கின்றார்கள். மயூரன் அவர்கள் ஒரு இடைக்காலத்தில் வந்தாலும் அந்த கடந்த காலத்தையும் சேர்ந்து செய்யக்கூடிய அளவுக்கு வேலை செய்கின்றார். அதிலே மாற்று கருத்து எனக்கு இல்லை. அடுத்து சீலன் அவர்கள் இந்த நிகழ்விலே பாரம்பரியமாக வந்து செயல்படுகின்றார். திரு ரவிமாஸ்டர் அவர்கள் பல ஆண்டுக்கு முன்பேயே எடுத்து இப்படி நடக்கின்றது என்று சொல்லி மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட், அந்த வகையில் எங்களுக்கு பாதவும் இல்லாமல் சாதவும் இல்லாமல் அப்படியே கொண்டு போய் கொடுத்தவர். அந்த வகையிலே அவரோட கொஞ்சம் ஜாக்கிரதை எடுக்க வேண்டும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை சொல்லி ஆசைப்படுகின்றேன். அடுத்து தம்பி உங்களுக்கு தெரியும், இந்த மண்டபத்தினுடைய டெக்னிக்கலாக இயங்குகின்றார். லைட் சிஸ்டம் மைக்குகள் எல்லாம் அதுதான் அந்த ஏற்பாடு பண்ணுறது. இன்றைக்கு இவ்வளவு பேர் நாங்கள் சேர்ந்து செய்வோம். நிகழ்வுகளும் எதோடும் என்னோடு சேர்ந்து நடத்தவர்களும் என்னோட அன்பான வேண்டுகோள், காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், சந்தர்ப்பங்கள் மாறலாம். ஒரு நேரத்தில் நான் இல்லை என்றாலும் அல்லது நான் நிற்க முடியாத சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டாலும் நான் நிற்கிறதாக இருந்து இந்த நிகழ்வை நீங்கள் எல்லாரும் நகர்த்தி செல்ல வேண்டுமென்றதாக இன்றைக்கு இந்த டீம் நான் இங்கே காட்டியிருக்கின்றேன். இவர்கள் நிற்பார்கள். இவர்கள் தலைமையில் 6 ஆள் பொருட்படுத்தி இந்த நிகழ்வுகளை நடத்தி என்று கேட்டால் எனக்கு நிறைய வெளிப்பயணங்கள் தேவைப்படுகின்றது. இந்த 1ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கின்றது. சைவ மாநாடு கூடுதலான நிகழ்வு ஒரு ஆதீனம். அதனாலே இந்த நிகழ்வு கூட நான் நிற்க முடியாமல் போகணும்னு கவலைப்பட்டேன். அவர் யாரும் கொஞ்சம் செய்யலாமான்னு சொல்லி அப்புறம் அந்த ப்ரோக்ராம் மாற்றுறதுனால நல்லதாக போச்சு. ஆகவே யாரும் ஒருத்தர் பொறுப்படுத்து அம்மா இருப்பாளர் எடுத்து நடத்த விட எல்லாமே நான் நடத்த விட நான் எப்போவுமே ஆசைப்பட்டதில்லை. எல்லாத்துக்கும் ராதிகிட்ட திரு சேரன் அவர்களுக்கு நம்ம சொல்ல முடியும். அதோட ஒரு முறை அவர்களுக்கு ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ நிகழ்விலும் சிறப்பிக்க இருக்கிறார்கள் எமது வாரந்தோம் தமிழாலய கலைஞர்கள் என்று ஐயா கேட்டிருக்கிறார். நித்திய சொல்லி சொல்லி இசை பாடும் கண்ணன் புகழ் சொல்லி சொல்லி இசை பாடும். கண்ணன் அதை போலும் இணை இல்லை என்று கண்டதும் வல்லை. இது கனவோ அல்ல நனவோ என கருதாதிரு மனமே, ஒரு காலமும் பொய்யொன்றும் சொல்லேன், எங்கள் கண்ணனின்றி வேறு இல்லேன், எங்கள் கண்ணனின்றி வேறு இல்லேன். தாழை மடல் நீத்து நோக்கும் முல்லை காக்கும். நான் நினைக்கிறேன் ஐயா கூறியது போல சேரும் சுதியுமாக இருந்த பகுதியில் தான் இந்த ஆரம்பம் கலாச்சார விழா. சில நேரங்களில் கழுதை தேய்ந்து கட்டரம்பாவது போல் சில விடயங்கள் அமைந்து விடுவது. ஆனால் இது கழுதை தேய்ந்து கட்டரம்பாகவில்லை, கட்டரம்பு தேய்ந்து கழுதையாகிவிட்டது.
ஆசிரியர் அஞ்சனா பகீரதன் அவருடைய மாணவிகள். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் திருட்டுகளும் பொருட்டுகளும் செய்வதில் மன்னன். சின்னன் அந்த சிங்கார வண்ணன் திருட்டுகளும் பொருட்டுகளும் செய்வன். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன். வெண்ணையும் பாலும் திருடி தின்பாராம், வெறுஞ்சட்டியாரால் போட்டுடைப்பாராம். வெண்ணையும் பாலாம் வெறுஞ்சட்டியாரால் போட்டுடைப்பாராம். கண்ணாலே ஒன்றையும் காணாதவன் போலவே, கண்ணாலே ஒன்றே கண்ணையும் நாரதம் ஆடி காட்டும் மாயனம். 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 சின்ன சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் விட்டுகளும் பொருட்டுகளும் செய்வது மன்னன். கண்ணிய தந்தால் கண்ணடிப்பாராம், உன்னை பின்னால் பிடித்திருப்பாராம். கண்ணிய தந்தால் கண்ணடிப்பாராம், உன்னை பின்னால் பிடித்திருப்பாராம். என்னடி கண்ணம்மா எங்கே போரே சொல்லம்மா, என்னடி கண்ணம்மா எங்கே போரே சொல்லம்மா. இனிக்கவே பொண்ணுடா என்று கெஞ்சி நிற்பாராம், இனிக்கவே பொண்ணுடா என்று கெஞ்சி நிற்பாராம். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் திருட்டுகளும் குருட்டுகளும் செய்வது மன்னன். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன். எல்லாம் துணிவருமாவான், தீயவர்க்கெல்லாம் பகைவருமாவான். நல்லவர்க்கெல்லாம் துணிவருமாவான், தீயவர்க்கெல்லாம் பகைவருமாவான். எல்லாமே வல்லவன் என்றும் என்றும் உள்ளவன், எல்லாமே வல்லவன் என்றும் என்றும் உள்ளவன். வள்ளலார் கண்ணனை பாடி நாமும் வாழ்த்துவோம், வள்ளலார் நாமும் வாழ்த்துவோம். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன் பொருட்டுகளும் செய்வது மன்னன். சின்னஞ்சிறு கண்ணன் அந்த சிங்கார வண்ணன், அந்த சிங்கார வண்ணன், அந்த சிங்கார வண்ணன். இந்த மழலைகளுடைய நடனத்துக்கு உண்மையிலே எல்லோரும் ஒரு பலத்த இலவசம் கொடுக்க வேண்டும். இவர்களுடைய வயதில் அந்த சுற்ற கூட விட்டுக்க மாட்டாங்க. மேடையில் ஏறுவதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அவர்கள் என்ன நீங்கள் யார் இருக்கின்றீர்கள் இல்லை என்பதை பற்றி இல்லை, அவர்களுக்கு ஒரு பலத்த இலவசம். Thank you.
Pani
தனியே வாழலாம் மன்னவா வணக்கம்டா, உங்களோட பேர்? மஞ்சரி. 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 எவ்வளவு காலம் இந்த கலத்துறையில ஈடுபட்டிருக்கு? வயலின் நான் இப்போ நினைக்கிறேன் 7-8 வருஷம் படிக்கிறேன். டிப்ளமோ முடிச்சிட்டீங்களா? இல்ல, இனித்தான் வார வருஷம் எடுக்கிறேன் டிப்ளமா. வார வருஷம் எடுக்கிறீங்க. மற்றது சங்கீதம் நான் டிப்ளமா முடிச்சிட்டேன். டிப்ளமோ முடிச்சீங்க. எப்போ முடிச்சீங்க டிப்ளமோ? போன வருஷத்துக்கு முதல் வருஷம் முடிச்சேன். அதான் நல்லா பாடிடுவீங்க. நன்றி நன்றி. நன்றி. உங்களே மாதிரி இப்ப பாக்குற வளர்ந்து வர்ற பிள்ளைகள் எல்லாம் அதை படிச்சு அந்த நிலைக்கு வர வேணும். அப்பதான் எங்கட ஒரு தமிழ் கலாச்சாரத்தோட இந்த கலைத்துறையும் வளர்ந்து செல்ல வேணும்ன்றது விருப்பம். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த கலைத்துறை படிச்சு இப்படி வரையக்குள்ள உங்களை பாக்குற மக்கள் எப்படி பாராட்டுறார்கள்? எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்ல சந்தோஷமா இருக்கு. எங்க டீச்சருக்கும் சந்தோஷமா இருக்கும். டீச்சருக்கும் சந்தோஷமா இங்க வந்து பாடுறதுல ஒரு ஃபன் இருக்கு. உங்களுடைய அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கு முதல்? அவைகளுக்கு நல்ல சந்தோஷம். பாராட்டுக்கு வரைக்கும் அவைகளுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு. ஆரம்பத்துல கஷ்டம் இருந்திருக்கு. ஆரம்பத்துல விரும்பி படிச்சீங்களா இல்ல பிறகுதான் விருப்பம் வந்ததா? இல்ல, நான் கொஞ்ச நாள் தனியா படிச்சேன். நான் வச்சல ஆண்டி வீட்டு இந்த வச்சல டீச்சர் வீட்டு படிச்சேன். நான் இந்த இடையில விட்டேன். நான் வீட்டுல வேற படிப்பு பிரச்சனை வேற இருந்ததால விட்டேன். நான் கொஞ்ச நாளுக்கு பிறகு திரும்பி தொடங்கினான். அப்ப நான் வேற இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆக்களோட இந்த இடத்துல இருக்க ஆக்களோட தொடங்கி அப்ப அதோட நாங்க அதோட பிடிபட்டுட்டு அதோட பிடிபட்டுட்டு என்ன செய்யறதா ஐடியா? இப்ப டிப்ளமோ முடிச்சாச்சு, நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குற அப்படியே ஆர்வம் இருக்குதா? ஆர்வம் இருக்கா? இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. இன்னும் படிக்கணும் படிப்பு படிக்கும் போது டொச்சுலேயும் நீங்க கவர் பண்ணணும். அப்படின்னு கேட்கல கலத்துறையை படிக்கல உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? கொஞ்சம் என்ன சொல்ற, ஒரு கிழமையில வகுப்புக்கு போறது மற்ற இப்படி வார சான்ஸுக்கு தான் நாங்க வந்து வாசிக்கலாம். அதனால நாங்க வந்து வாசிக்கிறது சமாளிச்சு நாங்க வாசிக்கிறோம். ஓகேடா, மிக்க நன்றி. மிக்க நன்றி. தொடர்ந்து அப்படியே நீங்கள் இன்னும் வளர்ச்சியடைய வாழ்த்துறேன். நன்றி. ஓகே.